ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். என்னோட சேலரிக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் தருவாங்க, என்னோட சேலரியில் எவ்வளோ இஎம்ஐ போர்ஷன் போகும், என்னோட சேலரிக்கு இவ்வளோ லோன் அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்ற கேள்விலாம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஸோ உங்களோட சேலரியிலேருந்து எவ்வளோ லோன் அமௌண்ட் கிடைக்கும், அதில் எவ்வளோ இஎம்ஐ போகும் அப்படின்றத நீங்களே வீட்டில் கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம உங்களோட சேலரியிலேருந்து எவ்வளோ இஎம்ஐ லோனுக்காக எடுத்துப்பாங்க, அந்த இஎம்ஐலேருந்து எவ்வளோ லோன் உங்களுக்கு மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு கால்குலேஷனாக நான் இங்கே போட போகிறேன். அதுக்கு உங்களோட சேலரி எக்ஸாம்பிளுக்காக ஒரு 40,000 ரூபாய் எடுத்துக்கிறேன். இதில் உங்கள் சேலரி என்னவோ அதை போட்டுக்கோங்க. இதில் எப்படி பிரிப்பாங்கன்னா 50% 50-15 பிரிப்பாங்க. ஒரு 50 டேக் ஹோம், அதாவது இதில் 20,000 ரூபாய் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தீர்மானிப்பாங்க. ஏன் 20,000 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், எனக்கு 10,000 ரூபாய் போதும் சார் வீட்டுக்கு, மிச்சத்துக்கு சேர்த்து எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பேங்க் அப்படியும் தருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10,000 ரூபாய் நீங்கள் ஒரு மாதத்துக்கு போதும் நீங்கள் முடிவெடுத்து லோன் வாங்கிக்கிறீங்க. அடுத்த மாதம் உங்களுக்கு 15,000 ரூபாய் தேவை, உடனடியாக வரலாம். அப்போது என்ன பண்ணுவீங்கன்னா, லோன் தானே இன்னொரு நாள் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5,000 ரூபாய் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் போயிடலாம். அப்படின்றப்போ உங்களுக்கு லோன் கட்டுறதுக்கு நிலுவையில் நின்றுடும். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு தான் ஒரு மினிமமாக ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக உங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவைன்ட்டு பேங்க்கில் ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் உங்கள் அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு தேவையான அமௌண்ட்டு போக தான் மிச்சம் லோன் வாங்கணுன்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ மிச்சம் எவ்வளவுனா 20,000 ரூபாய் உங்களுக்கு லோன் இஎம்ஐக்கான அமௌண்ட்டு. இந்த 20,000 ரூபாயில இருந்து தான் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த 20,000 இருந்தும் சில அமௌண்ட் கழிக்க வேண்டியது இருக்கும். அது என்னென்னா, உங்களோட சேலரியிலிருந்து டிடக்ட் ஆகிற டேக்ஸ், அப்புறம் உங்கள் கம்பெனிலேருந்து பிடிக்கிற பிஎஃப், அப்புறம் நீங்கள் பென்ஷன் ஸ்கீம் எதுலையாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த ஸ்கீமோட அமௌண்ட்டு. இது போக நீங்கள் ஏற்கனவே ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லோனோட இஎம்ஐ, உங்கள் சேலரியில் டிடக்ட் ஆகிற இஎம்ஐ. சில பேர் கிரெடிட் கார்டில் வாங்கியிருப்பீங்க, அந்த இஎம்ஐலாம் இதில் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. உங்கள் சேலரி ஸ்லிப்பில் இருந்து லோனுக்கு போகிற இஎம்ஐ மட்டும்தான் கணக்கு எடுத்துப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கழிக்கணும் இந்த 20,000 இப்போ டேக்ஸ்ன்றது என்னன்னா, ப்ரொஃபஷனல் டேக்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு சேலரியிலேருந்து வர்ற இன்கம் டேக்ஸாக கூட இருக்கலாம். இப்போ எனக்கு நான் இதில் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் போடுறேன் 100 ரூபாய். அப்புறம் கம்பெனிலேருந்து பிடிக்கிற பிஎஃப் பணம், இதில் அடிஷ்னல் பிஎஃப், நீங்கள் கம்பெனிக்கு அடிஷ்னலாக பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் போட தேவையில்ல. ஆர்கனைசேஷன்லேருந்து பிடிக்கிற பிஎஃப் மட்டும் போட்டால் போதும். அப்புறம் பென்ஷனுக்கு ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் இஎம்ஐ நான் வேறு எந்த லோன் போடலை சார், எனக்கு இஎம்ஐயே கிடையாது வேறு, இது மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் இஎம்ஐ போர்ஷன் போட தேவையில்ல. இதை தவிர வேறு எதையுமே நீங்கள் கழிக்க வேணாம். இந்த போர்ஷன்லேருந்து மிச்சம் எந்த டிடக்ஷன் உங்களோட சேலரி ஸ்லிப்பில் வந்தாலும் நீங்கள் கழிக்க தேவையில்ல. இதை மட்டும் நீங்கள் கழிச்சா போதும். இப்போது இதோட அமௌண்ட் 6,000 ரூபாய். இதை இந்த 20,000 கழிச்சேன்னா எனக்கு டோட்டல் எலிஜிபிள் இஎம்ஐ 14,000 ரூபாய். இந்த 14,000 ரூபாய் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம், எத்தனை லோன்னாலும் வாங்கிக்கலாம். இந்த 14,000 ரூபாய் நீங்கள் இஎம்ஐ கட்டலாம் மாதம். இந்த பணத்துக்கு 40,000 ரூபாய் சேலரிக்கு இந்த 14,000 ரூபாய்க்குள்ள இஎம்ஐ வர்ற மாதிரி நீங்கள் எத்தனை லோன்னாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இஎம்ஐ இந்த 14,000 தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு லோன் எதுவுமே கிடையாது. இப்போ இதை வச்சு நீங்கள் உங்களோட லோன் எலிஜிபிலிட்டி அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட இஎம்ஐ 14,000 ரூபாய். இப்போ நீங்கள் பர்சனல் லோன் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேங்க்கில், அந்த பர்சனலோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 11%. இயர் எவ்வளோ வருஷம் கட்டணும்னா 6 வருஷம் கட்டணும். அப்போது என்னோட லோன் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் டிரைவில் ஒரு எக்ஸல் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், ஸ்ப்ரெட்ஷீட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் கால்குலேட்டர் 2ன்னு ஒன்று இருக்கும். அதில் உங்களோட இஎம்ஐயில் இந்த அமௌண்ட்டை போடுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதில் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுங்க. இயர் போட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு லோன் எலிஜிபிள் அமௌண்ட் எவ்வளோன்றது வந்துடும். இப்போ நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஹவுசிங் லோனுக்குரிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, இயர் 25%னா இதில் அந்த கால்குலேட்டர் 2ல் இஎம்ஐக்கு இவ்வளவு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, இயர் எவ்வளோன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி அமௌண்ட் எவ்வளோன்றது வந்துடும். ஸோ இப்படி தான் உங்கள் சேலரியிலேருந்து இஎம்ஐ போர்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிப்பாங்க, அதுலேருந்து லோன் அமௌண்ட் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த இயர்லாம் எந்தெந்த பேங்க் ப்ராடக்ட்டோ அந்தந்த பேங்கோட அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இஎம்ஐ போர்ஷன் மட்டும் நீங்கள் உங்களோட சேலரியிலேருந்து இப்படி கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டையும் உங்களோட பேங்கோட அஃபிஷியல் சைட்லேருந்து எடுத்து நீங்கள் லோன் எலிஜிபிள் அமௌண்ட் இந்த கால்குலேட்டர் 2 வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கால்குலேட்டர் 1 என்னன்னா, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது சார், லோன் அமௌண்ட் எனக்கு 30 லட்சம் தேவைப்படுது.
இந்த லோனுக்கு நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ கட்டணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கால்குலேட்டர் ஒன்றில் லோன் அமௌண்ட்டில் இதை போடுங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அதை போடுங்க, இயரில் அந்த இயரை போடுங்க, உங்களுக்கு எவ்வளோ இஎம்ஐன்றது வந்துடும். அதுதான் கால்குலேட்டர் ஒன்று. ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் லோன் எலிஜிபிலிட்டி கண்டுபிடிக்கிறது கால்குலேட்டர் 2 தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இது கரெக்டாக இருக்குமானா இது பெர்ஃபெக்டாக பக்காவான கால்குலேஷன். இதை வச்சு நீங்கள் லோன் மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரான்ச்சை கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும். இதில் கொஞ்சம் வேரியேஷன் வரலாம். அது எதை பொறுத்து அந்த வேரியேஷன் வரலான்னா இந்த 50-50ன்றது சில ப்ராடக்ட்ஸில் வந்து 60-40 எடுத்துப்பாங்க. சில பேங்க்ல சில ப்ராடக்ட் சில லோன் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 60-40 எடுத்துப்பாங்க. அப்படின்றப்போ 60% உங்களுக்கு இப்போ கால்குலேட் பண்ணுறதோட அதிக வேல்யூ தான் வரும். ஸோ நீங்கள் மினிமமாக இந்த கால்குலேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். இது போக உங்களுக்கு பர்சனல் லோன், ஹவுசிங் லோன், இப்படி எந்தெந்த லோனுக்குனாலும் ஒரு பர்சனுக்கு மேக்ஸிமம் ஒரு பேங்க்ல வந்து இவ்வளோ எலிஜிபிலிட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பர்சனல் லோன் வந்து 25 லட்சம், ஹவுசிங் லோன் வந்து 45 லட்சம் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி கால்குலேஷனில் வந்து இந்த அமௌண்ட்டை விட எக்ஸீட் ஆனாலும் உங்களுக்கு இந்த அமௌண்ட் தான் லோனாக தருவாங்க. ஸோ இப்படி தான் உங்களோட சேலரிலேருந்து இஎம்ஐ கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த இஎம்ஐலேருந்து இப்படி தான் லோன் கால்குலேட் பண்ணிக்கட்டும். இந்த கால்குலேஷன் குறைஞ்சது 3 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்காது. இந்த கால்குலேஷனை வச்சு நீங்கள் உங்களோட மேக்ஸிமம் லோன் அமௌண்ட்டு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அதை பொறுத்து நீங்கள் பேங்க்கை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 14,000 இதை கழிச்சு வந்திருக்கு. இப்போ இஎம்ஐ போர்ஷன் இதில் நம்ம எடுத்துக்கல. இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லோன், பர்சனல் லோன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. உங்கள் சேலரியிலேருந்து ஒரு 5,000 ரூபாய் டிடக்ட் ஆகுது அப்படின்னா இந்த 5,000 ரூபாயை இந்த 14,000 கழிக்கணும். அப்போ 9,000 ரூபாய் தான் உங்களுக்கு எலிஜிபிள் இஎம்ஐ. இந்த 9,000 ரூபாய் வச்சு தான் நீங்கள் இதை ப்ரொஜெக்ட் பண்ணணும். லோன் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணணும். இஎம்ஐ சேலரியில் டிடக்ட் ஆகிற, சேலரி ஸ்லிப்பில் டிடக்ட் ஆகிற இஎம்ஐ, வேறு எதையும் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் டிரைவில் இருக்கிற எக்ஸலை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ எலிஜிபிள் அமௌண்ட் உங்கள் சேலரிக்கு அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லைனா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இஎம்ஐ அப்படின்றதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த கூகுள் டிரைவ் எக்ஸலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான லோன் கால்குலேஷனுக்குனாலும் அது யூஸ் ஆகும். இப்படி தான் லோன் கால்குலேஷன் பேங்க்லையும் சரி, எந்த ஃபினான்ஷியல் யூனிட்லையும் சரி, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. என்னென்ன மாதிரி லோன்ஸ்லாம் பேங்க்ல தர்றாங்க, அதுக்கான டீடைல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும், நம்மளுக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிலிட்டி அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நிரஞ்சன். பை ஃப்ரெண்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு எந்த லோன்னாலும், இதை யூஸ் பண்ணி தான் எந்த இப்படி கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு எந்த லோன் வேணும்னாலும் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க.